ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரணவாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதும், 15 நிமிஷத்தில் சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு கப் வெல்லம், 50 கிராம் அளவுக்கு நெய். இந்த 3 பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஒரு கப் பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, சீக்கிரம் கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்மெல் வந்தால் இது நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஸ்மெல் வருங்க. ஸ்மெல் வந்தால் மட்டும் போதும், கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொட்டுக்கடலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நார்மலாகவே நமக்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் போது நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். இதில் நிறைய கலோரி இருக்குது, நார்ச்சத்து, ப்ரோட்டீன், பொட்டாசியம்லாம் நிறையா இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெல்லம் சேர்த்து நெய் போட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் போடாத குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சில 40 ஏஜஸ் ஆயிடுச்சுனாலே சீக்கிரம் வந்து ஸ்கின்லாம் வந்து சுருக்கம் விழுக ஆரம்பிச்சிரும். இந்த பொட்டுக்கடலை டெய்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். முகத்தில் விழக்கூடிய சுருக்கங்கள்லாம் அவ்வளோவா சீக்கிரம் வராது. இப்போ பொட்டுக்கடலை வறுக்கும் போதே நல்லா வாசம் வருதுங்க. கரெக்டாக 3 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை வந்து சைடில் ஆற வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் மண்டை வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து வெல்லம் சேர்த்துருக்கீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி பாகு எடுத்துக்கலாம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம தண்ணியில் வந்து வெல்லம் கரைஞ்சா போதும். இதை நம்ம நல்லா பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து மண், டஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அதை மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் நான் இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மிக்சியில் பொடிச்சு வச்ச பொரிகடலை இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். இந்த வெல்லத்தோட மாவு சேர்ந்து நல்லா அடிவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மாவு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெல்லத்தோடு சேர்ந்து வேகணும். இது செய்யும்போது நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி திரண்டு வரணும். நீங்கள் சுற்றி இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து எடுத்து விட்டு பண்ணிங்கன்னா மாவு வந்து நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறதே பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு தான் நெய் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கங்க. இந்த நெய், வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா மாவு நல்லா திரண்டு வரணும். பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் எல்லாமே ஒன்று திரண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
இதற்கு மேலே நெய் தேவைப்படாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம இதை பர்ஃபி டைப்பில் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாத்திரம் இருக்கோ அதில் நீங்கள் வந்து உள்ளே நெய் தடவிட்டு இதை உள்ளே ஊற்றி ஆற விட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு பர்ஃபி தயாராகிரும். இங்கே நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் மட்டும் வேண்டாம். இது ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பேனில் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா மாவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம தள்ளினாலே போதும், தானாக வந்து விழுந்துரும் உள்ள. இதை ஃபுல்லாக நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு கார்னிஷிங்காக முந்திரி துருவி வச்சுருக்கேன், அதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபி டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சாஃப்டான, ஸ்வீட்டான, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரணவாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.